அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. காயல்பட்டினம் திருமணம் நிக்கா முத்து அகமது ஜவாத் சயீத் ராபியா இந்த ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றது. சதுக்கை தெருவு ஜலாலியில் தான் நிக்கா நடந்துச்சு. இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்குள்ளே போயாச்சு. மாப்பிள்ளை இப்போ தான் சோடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ தான் ரெடி பண்ணுறாங்க. கோட்டெலாம் போட்டு மாப்பிள்ளையுடைய தோழமர்கள் மும்முரமாக மாப்பிள்ளைக்கு எல்லா வகையான ஒரு உதவியும் சேவையும் செஞ்சு கொண்டு இருக்காங்க. இது இரவு கல்யாணம். பெரும்பாலும் எங்கள் ஊரில் கல்யாணம் ரிசப்ஷன் ஈவினிங்கும் அடுத்த நாள் காலையில் இருக்கும். சில வீட்டில் சில மேரேஜ் இரவு நேரத்தில் அந்த ரிசப்ஷன் முடிந்து அந்த மகரிபுக்கு முடிஞ்ச அந்த நைட்லேயே கல்யாணம் வைப்பாங்க. இது நைட்டு இரவு கல்யாணம் தான். போட்டு தொப்பி ஷூ அதுக்கப்புறம் பூமாலையெல்லாம் போட்டு மாப்பிள்ளையை பைத்து சொல்லி ஜலாலியாக நிக்கா அந்த நிக்கா மஜ்லிஸுக்கு பைத்து சொல்லிட்டு போவாங்க. அந்த நிகழ்வு தான் நம்ம நல்லா பார்க்க போகிறோம். திருமணம் கல்யாணம் தான் பார்க்க போகிறோம். லேடிஸ் உள்ளது எந்த ஃபங்க்ஷனும் இதில் நான் ஆட் பண்ணல. ஒன்லி திருமணம் மட்டும்தான் இதில் நாங்கள் பார்க்குற மாதிரி எல்லாம் வச்சுருக்கேன். நிக்கா முடிஞ்சதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளையும் பொண்ணையும் கை பிடிச்சிடுவாங்க. அது பொம்பளை ஃபங்க்ஷனு. அந்த வீடியோலாம் எடுக்கல. நிக்கா வரைக்கும் தான் அந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜோடிக்கு தோசைங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி போடுவோம். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அல்லாஹு அக்பர். நீ போன வந்துடுவான் اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ولا تنجنا بها من جميع الاهوال والافات وتقضي لنا بها جميع الحاجات وتغفر لنا بها من جميع السيئات وترفعنا بها عند العالم الدرجات وبلغنا بها اقصى الغايات من جميع بقولك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. மாப்பிள்ளைக்கு பால்லாம் கொடுத்து பைத்தை இறக்கியாச்சு. வெளியே மாப்பிள்ளை வந்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இரு தம்பதிகளுடைய நேமு, உங்கள் குடும்ப வட்டாரங்கள், அதை பற்றி உள்ள இதெல்லாம் அதில் ஓடுது பாருங்கள். அந்த எலக்ட்ரிக் போர்டில் செட் பண்ணி வச்சுருப்பாங்க எந்த ஜோடி மாப்பிள்ளை
ஜலாலியா நிக்கா அந்த காம்பவுண்டுக்குள்ளே மாப்பிள்ளையை பயிற்சி சொல்லி வரவழைச்சாச்சு. உள்ளக்க வந்துட்டாங்க மாப்பிள்ளை. மாப்பிள்ளையும் திருமண மேடைக்கு உள்ளே வந்தாச்சு. உட்காந்து அந்த நிகழ்வுகள் நிக்கா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இதையும் செக் பண்ணாமல் பாருங்கள். சாட்சி புரிந்து கொண்டிருப்போம். சங்கை மீது ஜலாலியா நிகா மஜ்லிஸ். சங்கை மிகுந்த உலமாக்கள் ஊரின் முன்னோடிகளின் முன்னிலை துவங்க இருக்கும் இந்நிகழ்வு காயல் நகரின் பாரம்பரியமிக்க குடும்பங்களான கானாரா, இரவு, வேணா மற்றும் ஓரலக்கை குடும்பங்களின் வாரிசுகளில் மதிப்பிட்ட இளம் தம்பதிகளின் இனிய நிகா மஜ்லிஸ். இவ்வுயர்மிகு நிகா மஜ்லிஸினை வான்மறையின் வைர வரைகளை கொண்டு வசந்தமாய் தோன்ற வருகிறார் அல்-ஹாஃபிஸ் எஸ்.எம்.டி. முத்து அஹ்மத் அஷ்ரஃப். والأرض
الله صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ். இரு மனவீட்டாரின் அன்பான அழைப்பை ஏற்று இவ்வுயர்மிகு நிக்காஹ் மஜ்லிஸுக்கு வருகை தந்திருக்கும் உலமா பெருமக்கள், பெரியவர்கள், சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், வெளியூர், குறிப்பாக சென்னை டி நகர் எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் மரியாதைக்குரிய அல்ஹாஜ் எஸ் அக்பர் ஷா அவர்களுடைய வாழ்த்துக்கள் மற்றும் துஆக்களுடன் ஏனைய நிர்வாகிகள், பணியாளர்கள் மற்றும் வாவு அறக்கட்டளை மூலம் நடத்தப்படும் சென்ட்ரல் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் கண்ணியத்திற்குரிய அல்ஹாஜ் வாவு எம்.எம். மஸ்னவி, பள்ளி செயலாளர் அல்ஹாஜ் ஏ.எச். நையா சாஹிப், பள்ளியின் தலைமை மணமக்களை வார்த்தை மலர்களால் வாழ்த்தி துவா செய்கின்றார்கள். அல் ஜாமியுல் கபீர் பெரிய குத்துபா பள்ளியின் ஹபீபும் மாஸ்கருர் ரஹ்மான் மகளிர் அரபிக் கல்லூரியின் நிறுவனரான மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபிஸ் H.A. அஹ்மத் அப்துல் காதிர் ஆலிம் மதரி அவர்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد. சங்கைக்குரிய சாதாரணமானவர்களே, மரியாதைக்குரிய உலமாக்களே, அன்பின் மணமக்களே, மணமக்களின் வாழ்வில் வளமும் நலமும் பெருகுவதற்காக பிரார்த்தித்து வந்திருக்கக்கூடிய பெருமக்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம்ம அத்தனை மேலும் நிலவுமாக. அல்லாஹ்வும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். திருமணம் இணையக்கூடிய இந்த திருமணம் நறுமணமாக மணந்து இந்த சமூகத்தில் சிறந்த நிலையில் வாழ்வதற்கான வழிகாட்டுதலை வல்ல அல்லாஹ் தன்னுடைய அருள்மறை மூலமாகவும் அருள்மறையினுடைய போதனையாகவே வாழ்ந்த நம் இதயவேந்தர் ஃபாத்திமா ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வாகவும் அமைகிறது. எனவே இந்த போதனைகளின் வழியில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்வும் நற்மணமிக்கதாகவே அமையும். இஸ்லாமிய ஷரீஅத்தில் அது காட்டக்கூடிய வாழ்வியல் தத்துவங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு மிக எளிமையானது, எளிதானது. ஆனால் வலிமையான அந்த வலுவான அன்பையும் பாசத்தையும் இரண்டு இதயங்களுக்குள் ஏற்படுத்தக்கூடியது. அத்தகைய போதனைகளை நம்முடைய வாழ்வியலில் இந்த மணமக்களும் சரி, நாமும் சரி எடுத்து நடக்க வேண்டும். அப்படி நடக்கும் பொழுது சுவன வாழ்வு இந்த புவன வாழ்விலேயே அமைந்துவிடும். இதற்கான வழிபாடுகளை அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கிலும் போக்கிலும் நிறைவாகவே நாம் காண முடிகிறது. அன்பின் பெருமக்களே, குறிப்பாக பாசத்திற்குரிய மணமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களினுடைய மனைவிமார்களிடத்தில் எப்படி இருந்தார்கள் என்பதற்கான சான்றுகள் நிறையவே இருக்கிறது. உங்களுக்காக ஒரே ஒரு சான்றிதழை மாத்திரம் நான் இங்கே முன்வைப்பேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது வெளியே செல்கிறார்களோ அப்போதெல்லாம் அவர்களுடைய அன்பு துணைவிமார்கள் ஏக்கத்தோடு பார்ப்பார்கள். எப்போது நபிகள் இல்லம் திரும்ப மாட்டார்கள் என்று. அவர்கள்
காத்திருக்கும் ஒவ்வொரு நேரமும் அவர்களுக்கு கனமானதாக இருந்தது. கண்மணி நாயகத்தினுடைய திருமுகத்தை காண வேண்டும், அவர்கள் சீக்கிரமாக இல்லம் திரும்ப வேண்டும் என்பதில் அவர்கள் பேராமல் மிக்கவர்களாக அந்த மனைவிமார்கள் திகழ்ந்தார்கள். காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லத்தில் இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும், ஏன் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சிகரமானதாகவே இருந்தது. அத்தோடு அறிவுபூர்வமானதாகவும் இருந்தது, மார்க்கம் சார்ந்ததாகவும் இருந்தது. ஒவ்வொரு நொடியிலேயும் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் அந்த பெருமக்களுக்கு நன்மை கிடைத்துக் கொண்டே இருந்தது. கணவருக்காக திருமணத்து செய்வது, அதையெல்லாம் தாண்டி அல்லாஹ்வினுடைய ரசூல் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், கணவருக்காக திருமணத்து செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்தவை குறித்து மிகவும் சந்தோஷம் அடைந்தவர்களாக நம்முடைய தாய்மார்களாகிய நபிராட்டிமார்கள் அவ்வளவு பணிவிடைகளில் ஈடுபடுவார்கள். வீட்டிலே நுழைந்ததும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களுடைய இல்லம் பணிகளில் பங்கு பெறுவார்கள். வீட்டை சுத்தம் செய்வார்கள். மனைவிமார்களுடைய பணிகளில் உதவி ஒத்தாசையாக இருப்பார்கள். இதெல்லாம் அவர்களுக்கு பெரும் ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் தந்தது. ஒவ்வொரு செயலிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பரிசுத்தமான செயல்பாடுகள் அவர்களுடைய இதயத்தை ஈர்த்ததின் காரணத்தினால் கண்மணி நாயகத்தினுடைய வருகையை வெளியே சென்ற பொழுது அவர்கள் எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். இந்த எதிர்பார்ப்பு தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதற்கான செயல்பாடுகளை நாம் அழகானதாகவும் அற்புதமானதாகவும் இல்லத்தில் அமைத்துக் கொள்ள வேண்டும். மாப்பிள்ளை எப்போ வந்துருவாரோ என்று சொல்லுவாரோ என்ற அச்சத்திலே இல்லத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடாது. மாறாக கணவனை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்களாக எப்போது மனைவிமார்கள் இருக்கிறார்களோ அந்த கணவன் மிக நல்ல கணவன் என்பது சான்று. அதுபோன்று ஒரு கணவன் இல்லத்தை விட்டு வெளியே சென்று இல்லத்திற்கு திரும்பும் பொழுது ஒரு மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான சான்றுகளும் நிறைவாகவே இருக்கிறது. அந்த வகையிலே கணவன் இல்லத்திற்கு வருவாரேயானால் அவருடைய முகம் பார்த்து சிரித்து அவருடைய உள்ளங்கையை எடுத்து தனது உள்ளங்கையில் அழுத்தி இன்பத்தோடும் ஆதரவோடும் அன்போடும் அரவணைக்க வேண்டும் என்பதெல்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய வழிமுறைகள். இந்த வழிமுறைகளை ஒட்டி நடக்கக்கூடிய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் வசந்தமாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூறி, எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மணமக்களுக்கு நிறைவான சிறந்த வாழ்க்கையை தந்து இந்த இரண்டு உள்ளங்களையும் இணைவெளியாமல் இணைத்து வைத்து இங்கே தொடங்கக்கூடிய வாழ்க்கை சொர்க்கத்திலும் தொடர்வதற்கு வல்ல அல்லாஹ் மேலருள் வாழிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தையும் பெறுவோமாக. வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடரும் நிகழ்வு பேருரை நிகழ்த்தும் ஆலிம் பெருமக்களே, தூத்துக்குடி மாவட்ட அரசு காட்சியும் தூத்துக்குடி மன்பூர் ஸலாத் அரபிக் கல்லூரியின் பேராசிரியருமான மௌலவி அல்ஹாஜ் எஸ்டி ஹம்ஜத் அலி ஆலிம் மஹ்லவி ஃபாசில் ஃபைசி அவர்கள். ونؤمن به ونتوكل عليه بالغدو والآصال ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. صلى الله وسلم على سيدنا محمد المختار وآله الأطهار
إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال النبي سيدنا محمد صلى الله عليه وسلم يا معشر الشباب من استطاع منكم فليتزوج فإنه أغض للبصر وأحسن للفرج ومن لم يستطع فعليه بالصوم فإنه له وجاء كما قال النبي صلى الله عليه وسلم حبب إلي الدنيا هذا أستغفر الله العظيم لي ولكم وأستغفره عني وعنكم وعن جميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. மர்ஹூம் காலப்பா எச்எல் முத்து அகமது அவர்களின் மகன் வழி பேரனும் மர்ஹூம் மங்களகிரி ஏஎஸ் சையது முகமது மஹபூப் அவர்களின் மகள் வழி பேரனும் ஜனாப் எம்ஏ ஹாமிது ரப்பை அவர்களின் அன்பு புதல்வன் மணமகன் எச்எல் முத்து அகமது ஜவாத் டி அம்பலமலை பார்த்திரு மர்ஹூம் மங்களகிரி ஏஎஸ் சையது முகமது மஹபூப் அவர்களின் மகன் வழிபேத்தியும் மர்ஹூம் காலப்பா எச்எல் முத்து அகமது அவர்களின் மகள் வழிபேத்தியும் ஜனாப் எஸ்எம் அஹமது சுலைமான் அவர்களின் அன்பு உதவி மணமகள் ஏஎஸ் சையது ராபியா எம்ஏ பிஎட் அறிவிக்கப்பட்ட இவ்வினைகளுக்கான இஜாபு எனும் மன வாழ்க்கை ஒப்பந்தத்தினை நிகழ்த்தி வைக்கும் ஆய்வு பெற்றவை அல் ஜாமில் சகீர் சிறிய பள்ளியின் சகீர் மௌலவி அல் ஹாஃபில் நபி எஸ்கேகே முகமது முஹியத்தீன் ஆலி மஹலரி அவர்கள் أستغفر الله العظيم أستغفر الله العظيم أستغفر الله العظيم الكريم الرحيم الذي لا إله إلا هو من كل ذنب وخطيئة وأتوب إليه وأسأله وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ज़रूरत में मुसलमान है ये सईद राबिया इब्ने बीए बिदल जनाब इसम अहमद सुलेमान हालको यौमीलहु बिसलाति तबलगहु 72 जवाब min फरीदा ala ma qala Allah ta'ala bihi min imsak bil ma'ruf aw tasrih bi ihsan qabiltu nikahaha wa tazwijaha bihala as-sadaqi al-quli wa raditu bihi जनाब इसम अहमद सुलेमान அவர்களுடைய அன்பு மகன் ஏஎஸ் சையத் ராபியா இப்னே மனாலியை வேர்படி மனாலி வந்து ஜனாப் इसम அஹமத் சுலைமான் அவர்களுடைய வக்கீலாக இருந்து 72 கிராம் தங்க நகை மகராக வைத்து இந்த சபையோடு சாட்சியாக நான் உங்களுக்கு நிக்காஹ் செய்து வைத்தேன். இதோ கூறப்பட்ட அவர்களுக்கு அவருடைய நிக்காஹை நான் ஒப்புக்கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன், பொருந்திக்கொண்டேன். بارك الله لك وبارك عليك وجمع بينكما في خير والمنى بارك الله الفاتحة எங்களின் மனமார்ந்த நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்கமுல்லாஹ் ஹைரன். ஷுக்ரன் ஜஸீலா.
அறிவிக்கப்பட்ட மகர் வெயிட் 72 கிராம். இது வந்து மருமகன் அவருடைய மாமா அவர்களுக்கு தான் பாப்பா கையில் கொடுக்குறாங்க. இந்த நிகழ்வு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்நிகழ்வு இறை பிரார்த்தனை துவாவோடு நிறைவு பெறுகிறது. நிறைவு செய்து தரக்கூடிய ஆலிம் பெருமதை சிறிய ஹுத்பா பள்ளியின் இமாம் அல்ஹாஜ் எஸ்டி சையத் இஸ்மாயில் ஆலிம் அவர்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தீவாக நிஅமாவு வபரகாத்துஹு செய்தோ வஃபனா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். اللهم صل وسلم وبارك على رسول سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. بارك الله فيكم وبارك عليكم وجمع بينكم في خير. اللهم بارك لنا ما بارك بين ادم وحواء عليه الصلاه والسلام. اللهم بارك لنا ما بارك بين ابراهيم واسحاق عليه الصلاه والسلام. اللهم بارك لنا ما بارك بين موسى وصلى عليه الصلاه والسلام. اللهم بارك لنا ما بارك بين ابراهيم عليه الصلاه والسلام. اللهم بارك لنا يوسف وسليمان عليه الصلاه والسلام. اللهم بارك لنا ما بارك بين سليمان وبلقيس عليه الصلاه والسلام. اللهم بارك لنا ما بارك بين سيدنا ونبينا وحبيبنا سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم وخديجه الكبرى وعائشه الكبرى رضي الله تعالى عنها. اللهم بارك لنا ما بارك بين علي رضي الله عنها وفاطمه الزهراء المطلوب رضي الله تعالى عنها. اللهم بارك لنا اللهم اصلح بيننا ذرية طيبة مباركة يا رب العالمين. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. ربنا اتمم لنا نورنا واغفر لنا انك على كل شيء قدير. ربنا اتنا في الدنيا حسنة وفي الاخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولنا ووالدينا ولجميع المسلمين. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله பிரச்சனை இல்லை. நாங்கள் இருக்கமா அந்த கடை உங்களை எடுக்காமையா? ஆமாம் ஆமாம். இப்போ இதுலேயே உங்களுக்கு சாட்சி ஆகிட்டு இப்போ நீங்கள் இந்த நிகழ்வு பார்க்குறது மாப்பிள்ளைக்கு சலாம் கொடுக்குறது தான். கல்யாணம் திருமணம் முடிஞ்சிருச்சு. சலாம் கொடுத்து ஒவ்வொருவரும் அந்த காட்சி தான் சார் நல்லா இருக்குல்ல சார்? சார் யூடியூப்ல போட்டு வேண்டியதான். நல்லா இருக்குங்களா? சார் நல்லா இருக்கீங்க கடவுள் சேர்த்துல யூடியூப் சேனல்